ஒன் இந்தியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் எம்ஐ வர்சஸ் கேகேஆர் ரொம்பவும் பரபரப்பா ரொம்பவும் சீரியஸா போகும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கப்ப கிட்டத்தட்ட இது ஒரு ஒன் சைடு மேட்ச் மாதிரி ரொம்பவே சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மேட்ச் பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இந்த மேட்ச் பத்தி நம்ம நிறைய விஷயம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ரஞ்சித். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ரஞ்சித், எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். மேட்ச் ரொம்பவும் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. தொடர்ந்து 11 ஆகும். ரொம்ப நம்ம நம்ம சீக்கிரமா நம்ம மேல ஒரு தனி காதல் அவங்களுக்கு பிளேயர்ஸ் இருக்கு. நம்மளும் கொஞ்சம் சீக்கிரம் போட்டுருக்கலாம். தினம் ரொம்ப லேட் ஆகுது, இன்னைக்கு ஒரு நாள் இவங்களாம் சீக்கிரம் போட்டோம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க போல இருக்கு. ஓகே, மேபி இருக்கலாம். ஸோ இன்னைக்கு கேகேஆர் வெர்சஸ் எம்ஐ. எம்ஐக்கு முதல் வெற்றி. கிட்டத்தட்ட எம்ஐயோட ஃபேன்ஸ்க்கு இன்னைக்கு தான் மொத்தத்தில் ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்க முடியுது. ஒரு மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம். ஏன்னா 117 ரன்னுக்குள்ள கேகேஆர் டீமை ஸ்டாப் பண்ணி பல ரன்கள் ஓவர் வித்தியாசத்தில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? ஹைலி ஒன் சைடட் மேட்ச், ரொம்ப எதிர்பார்த்த மேட்ச். அதுவும் மும்பைல வாங்கடையில நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த சீசனுக்கு. அதனால ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன். காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த கேகேஆரோட கேப்டன் மும்பைக்காரரு, ஆமா. கேகேஆரோட ஹெட் கோச் மும்பைக்காரரு. ஸோ அந்த அந்த பக்கத்துல இருக்கிறதும் மும்பை டச் இருக்கு. ம். இதுவும் மும்பை டீம்ங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ரைவல்ரி இருக்கும், ஒரு நல்ல ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தது. இவ்வளோ ஹைலி ஒன் சைடடா போகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி டிகாக் அவர் ஏற்கனவே மும்பையில் விளையாண்டுருக்காரு. வான்கடே ஸ்டேடியம் ரொம்ப பழக்கம் அவருக்கு. ஸோ அவருமே லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தார், 90s வந்திருந்தார். பட் அவருமே பெருசாக சோபிக்க முடியல இந்த ஒரு மேட்ச்சில் அவரால். எதுவுமே அவங்களுக்கு இன்னைக்கு கேட்க இருக்கு, எதுவுமே ஒத்து வரல. டாஸ்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நத்திங் ஹஸ் கான் ரைட் ஃபார் தம். அப்படிதான் அப்படிதான் சொல்லணும். அதை எதுவுமே அவங்களுக்கு தொட்டது எதுவுமே துலங்கலை இன்னைக்கு. டிகாக்லாம் வந்து அதுவும் இப்போ ஒரு நல்ல ஃபார்ம்ல வேற இருக்காரு. ம். இப்பதான் ரீசெண்டா ஒரு 97 அடிச்சவர் அவரு. நல்ல நாட் தட் அவர் ஒரு அவுட் ஆஃப் டச்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல, நல்ல ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ஆளு. அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஆகி போச்சு, என்ன பண்றது. அது நம்ம ம். எதிர்பார்த்தது மாதிரி ஆளுங்க ஃபைட்டு கொடுக்கலங்கிறது தான் வருத்தமா இருக்கு. ஜெயிக்கிறது தோக்கிறதுங்கிறது ஓகே, பட் ஒரு ஃபைட் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் அந்த மேட்ச். நிச்சயமா. மேபி கேகேஆர் டாஸ் ஜெயிச்சு அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணி எம்ஐ பேட்டிங் போட்டு படிச்சிருந்தாங்கன்னா மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம்? அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. ரிசல்ட் என்னமோ கிட்டத்தட்ட ஒன்னா தான் இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து அந்த எம்ஐ போலிங் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா போட்டாங்க. பட் அவங்க எவ்வளவு நல்லா போட்டாங்களோ அதை விட ஒரு பேடா ஆடினாங்க கேகேஆர். Yeah. நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து டாஸ் வந்து ஒரு பெரிய கிரைட்டீரியா இல்லை. ஒருவேளை இந்த மாதிரி தான் ஆடக்கூடிய அப்ரோச் அவங்களுக்கு இருந்ததுன்னா, அப்படி இருந்திருக்குங்கிற பட்சத்துல டாஸ் கேகேஆர் ஜெயிச்சிருந்தா கூட ப்ராபப்ளி இப்படித்தான் ஆடி இருப்பாங்க. ஏன்னா இப்ப 20 ஓவர்ஸ்ல 120 பால், 20 ஓவர்ஸ் ஆட முடியலையேங்க. அவங்களால அதுதானே ரொம்ப வருத்தமா இருக்கு. 120 பால் ஒரு ஆட ஒரு 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 டீமால, 11 பேர் கொண்ட ஒரு டீமால 120 பால்ஸ் ஆட முடியல அப்படின்னு சொன்னா அது அதுக்கு ஆர்வமே சரியில்லை, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. இல்ல கேகேஆருடைய பேட்டிங் ஃபார்ட்டி ஒன் இப்படி ஃபார் கொலாப்ஸ் ஆக என்ன? 41 ஃபார் 4, 41 ஃபார் 4 பவர் பிளேல இருந்து எங்க ரெக்கவரி இருக்கு? ரெக்கவரிக்கு இத்தனைக்கும் அவங்க வந்து பேட்டிங்குள்ளேயே இம்பாக்ட கொண்டு வந்தாங்க, அப்படியும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அவங்க. இல்ல இப்படி கொலாப்ஸ் ஆகிறதுக்கு என்ன சார் ரீசன்? அதான் சொல்றேன். அவங்களுக்கு அப்ளிகேஷன் தான் இருக்கு. அவங்க வந்து அப்ளை பண்ணி ஆடவே இல்லை. எந்த ஒரு அப்சல்யூட்லி தெர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப். பாருங்க, ஏதாவது ஒரு ரெண்டு பேர் நின்று ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட வேற விதமா இருந்திருக்கும். ஒரு ஒரு எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு பவர் பிளேல ஒரு 50 60 ரன் வந்தாகணும், அட் மேக்சிமம் ஆஃப் 1 விக்கெட் லாஸ்ல. இங்க 41 ஃபார் 4, விஷயம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு 40 50 ரன் பார்ட்னர்ஷிப் வந்திருந்தா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 150 160 ரன் வந்திருந்தா நிச்சயமா வந்துடும். கொஞ்சமாவது ஒரு ஃபைட் இருந்திருக்கும். அது ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. பார்ட்னர்ஷிப்புங்கிறதே இல்ல, பேட்ஸ்மேனோட அப்ளிகேஷனே இல்ல. அவங்க வந்து எல்லாருமே வந்து அடிக்கணும்னு தான் பார்த்தாங்களே தவிர ஒரு கொஞ்சம் நின்று ஆடணும், கொஞ்ச நேரம் ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு சரியில்லை, 3 4 விக்கெட் போயிட்டே இருக்கு, நம்ம கொஞ்ச நேரம் தள்ளி தள்ளி ஆடு பார்ப்போம், சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. போலிங் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தான் போட்டாங்க. அந்த பையன், புது பையன், அந்த Finish பண்ண. அஸ்வினி வந்து பிரமாதமா போட்டான் அந்த பையன். ஆக்சுவலி அந்த லைன் அண்ட் லெங்த் வந்து கொஞ்சம் கூட எரர் ஆகவே இல்லை.
அந்த 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 லைன் அந்த சேனல் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹைலி டிசிப்ளின்டு போலிங். அவன் ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஒன்று நம்ம ஒரு ஒரு ஆர்வம் வரும் தெரியுமா? 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்த உடனே நம்ம ஏதாவது ஒன்று புதுசா ட்ரை பண்ணலாம், திடீர்னு ஒரு யார்கர் போடலாம், திடீர்னு ஒரு பவுன்சர் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்லாம் ஒரு ஆர்வம் வந்து அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. அந்த பையன் கொஞ்சம் கூட டைவர்ட் ஆகவே இல்லை, கவனச்சிதவே இல்லை. நீட்டா பர்ஃபெக்டா சேனல்ல போட்டிருந்தாரு. அதனால ரொம்ப நல்லா இருந்தது அவரோட போலிங். நீங்க பாத்தீங்கன்னா இதனால இப்போ போல்ட் கேட்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அவர் வழக்கம் போல ரெஜிஸ்டர் பண்ணாரு. அதுவும் அந்த டெட்லி பாலுங்க, அந்த பால் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பால் வாஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் அவுட் சைட் லெக் ஸ்டம்ப். யார்கர் இப்படி போயிட்டு இப்படி வருது. அது பெரிய பேட்ஸ்மேனா இருந்தாலே ஏமாறுவாங்க. அதுல நான் சுனில் நாராயண் எல்லாம் பட்டா பாக்கியம் கேஸ் தானே. அவர் அவுட் ஆனதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் இல்லை. முதற் கோணல் முற்றும் கோணல் அப்படியே போயிடுச்சு, அது அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் கேகேஆர்ல வெங்கடேஷ் ஐயர் மற்றும் ரசல் இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது ப்ரூஃப் பண்றதுக்கு. பட் ரெண்டு பேருமே தவற விட்டாங்க இன்னைக்கு அதை. எக்ஸலண்ட் சான்ஸ் இன்னைக்கு அவங்களுக்கு. இன்னும் இன்னும் ஒரு இது இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. நீங்க வந்து இவங்க மும்பை டீம்ல எடுத்து பாத்தீங்கன்னா போல்ட், அஸ்வத், அஸ்வத் அந்த அந்த ம். அஸ்வத் தானே, அஸ்வினி, அஸ்வினி, அஸ்வினி அண்ட் சஹார். சாட்னர், 3 லெப்ட் ஆர்ம் போலர்ஸ் இருக்காங்க. இங்க எடுத்து பாத்தீங்கன்னா 4 லெப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு 4 லெப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இருக்கும்போது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் திணறுவாங்க அப்படின்னு இருக்க மாதிரி சொல்லலாம். 3 லெப்ட் ஆர்ம் போலர்ஸ் இருக்காங்க, 4 லெப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இருக்காங்க. அவ்வளவுதான், ஈஸி டு கவுண்டர். அது ஒன்றும் பெரிய பிரம்ம பயக்கனம்லாம் பண்ண வேண்டாம் அதுல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கூட அவங்க கேபிட்டலைஸ் பண்ணவே இல்லை. பர்டிகுலர்லி ரிங்கு சிங் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் கிரைம் என்ன கேட்டா. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இந்த இந்த மேட்ச் மட்டும் அவங்க நின்று அடிச்சு நல்ல ரன் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க பேர் சூப்பரா போயிருக்கும். பட் சொதப்பிட்டாங்க, அவ்வளவுதான். சார் மேபி இந்த மேட்சுக்கு அப்புறம் கேகேஆர் உடைய அந்த பேட்டிங் ஆர்டர்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா? வேற பிளேயர்ஸ் கொண்டு வருவாங்களா உள்ள? இல்ல இல்ல, அவ்வளவு சேஞ்சஸ் இருக்கிறது ஒண்ணு இல்ல. எல்லாருமே அந்த ஸ்லாட்ல நல்லா ஆடுறவங்க தான். இன்னைக்கு டோட்டலி ஆஃப் டே. ஒரு 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 நாளைக்கு ஒரு டீம்ல வந்து ஒருத்தருக்கு 2 பேருக்கு ஆஃப் டே இருந்ததுன்னா பரவாயில்ல, டீமுக்கே ஆஃப் டே இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நாள் தான் இது. ஓகே, அதுக்காக ஒன்று பெரிய டேங்க் ஒரு ஒரு இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே அழகா செட் ஆயிருக்கிற டீம் தான் அது. பட் டுடே நாட் அ டே, அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் எம்ஐல வந்து ரிக்கில்டன் இன்னைக்கு ஃபார்முக்கு வந்திருக்காரு. பட் ரோஹித் சர்மா அவர் இன்னும் ஃபார்முக்கு வராம கொஞ்சம் திணறிக்கிட்டே இருக்காரு. ரோஹித் சர்மா இன்னைக்கே இம்பாக்ட் தான் தள்ளிட்டாங்க அவரை. இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட் விக்கெட்டுக்கு ஆஹ் அப்புறம் ஃபீல்டிங் வந்து இன்னைக்கு நான் பார்க்க முடிச்சது. ஆமா, அதனால சரி, ஓகே, ரோஹித் சர்மா வந்து வரலாம், எந்த நிமிஷமும் ஃபார்முக்கு வரலாம். இன்னொரு வாங்கடையில வந்து அவர் ஏதாவது இன்னைக்கு நான் வந்து கண்டிப்பா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40-50 ரன் அடிச்சிருவாருன்னு தான் எதிர்பார்த்தேன். பட் தெரியல, ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. நம்ம நிறைய பேசிட்டோம் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் பத்தி. திருப்பி திருப்பி இதே மாதிரி பேசிட்டு இருக்கிறது போர் அடிக்குது. ரிக்கல்டன் வாங்கல. ரிக்கல்டன் வந்து ஒண்ணுமே ஃபார்ம்ல இல்லாத ஒரு ஆளு. நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு, இங்க வந்து 2 மேட்ச்ல ஒண்ணும் நடக்கல. அப்படி இருக்கும்போது என்னடா ஆச்சு அவருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப கம்பல் பண்ணி அவரை கூப்பிட்டு வந்து ஃபார்ம்ல கொண்டு வந்து விட்டாங்க. கேகேஆர். இனிமேல் ரணகாலம் தான் அவரு. அவர் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் அவரு. ஃபார்முக்கு வந்துட்டாரு. கடைசியில பாத்தீங்கல்ல, 60 ரன்ல அவர் வந்து 46 ரன் 4-6 அடிச்சிருக்காரு. ஸோ வெரி வெரி டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். ஃபார்முக்கு வந்துட்டாரு. கொஞ்சம் இனிமே கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அதே மாதிரி எம்ஐல வந்து ஒரு மேட்சுமே டீம்ல சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. புது பவுலர் கொண்டு வராங்க. ஒரு டீம்ல கிளாப்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இன்னைக்கு அஸ்வினி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு காம்போ தான் அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ இதே டீம் தான் அடுத்த மேட்ச்க்கு கொண்டுட்டு போவாங்களா இல்லை திரும்பவும் மாற்றம் நடக்குமா உள்ள? கிட்டத்தட்ட இதே டைம் தான் இருக்கும். ஏன்னா நல்ல டீம் வந்து நல்லா செட் ஆயிருக்கு அவங்களுக்கு. அந்த பையன் அந்த விக்னேஷ் புத்தூர் கூட அழகா வந்து செட் ஆகுறான் உள்ள மாதிரி. நீங்க வந்து மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா விக்னேஷுக்கும் முஜிபூருக்கும் ஒரு டசுல இருந்துட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். இந்த 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 புது லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலரும் அஸ்வினியும் வந்து அழகா செட்டில் ஆயிருக்காரு. டீம் நீங்க பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. மிடில் ஆர்டரும் சரி, லேட் மிடில் ஆர்டரும் சரி. அவங்க டாப் ஆர்டரை பத்தி கேட்கவே வேண்டாம். சூரியகுமார் யாதவ் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் மிடில் அண்ட் லோயர் மிடில் ஆர்டரும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது டிம் டேவிட்லாம் இருக்கும்போது. இந்த வருஷம் நல்ல அழகா வந்து ஜெல் ஆயிருக்கு. அந்த இடத்துல வந்து கிளீனா செட் ஆயிருக்கு. புது பிளேயர்ஸ் வந்திருந்தா கூட இந்த நமன் தீர் மாதிரி ஆட்கள்லாம், இந்த அஸ்வத் மாதிரி ஆட்கள்லாம் கூட எனக்கு அஸ்வத்துன்னு வந்துட்டு இருக்கு, அஸ்வினி அஸ்வினி. மாதிரி ஆட்கள்லாம் கூட அவங்க புதுசா வந்திருந்தா கூட அந்தந்த ஸ்லாட்ல அழகா போய் பிக்ஸ் ஆகுறாங்க.
அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் 2 மேட்ச் தோத்துருந்தா கூட இது அவங்களோட ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா டீம் பேலன்ஸ் இஸ் வெரி குட், நல்லா செட்டில் ஆயிருக்கு. இதுக்கு மேல பெரிய டேம்பரிங்லாம் ஒன்றும் இருக்காது. மேபி எம்ஐயோட டே இன்னையிலேருந்து ஆரம்பம்னு சொல்லலாமா? இனிமே அவங்க தோல்வி இல்லாமல் வெற்றியில் போவாங்க அப்படின்னு. ஆரம்பிக்கணும், அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கொஞ்சம் டோர்னமெண்ட். சரி, நீங்க நீங்க 1000 தான் சொன்னாலும் நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கல கமெண்ட் அடிக்கிறோம் அப்படிலாம் இருந்தா கூட எம்ஐ மாதிரி ஒரு டீம், சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம், ஒரு ஆர்சிபி, அந்த மாதிரி டீம்லாம் வந்து அந்த 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 காம்படிஷன்லயே இருந்துட்டு இருந்தா தான் அந்த டோர்னமெண்ட்டுக்கு ஒரு வைப் இருக்கும். ஐ எம் வெரி ஹாப்பி எம்ஐ வின்னிங் ஸ்ப்ரீல வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே சார். பாண்டியாவுடைய கேப்டன்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் கேப்டன்சி மீது சில விமர்சனங்களும் வைக்கப்பட்டது ஆரம்பத்தில். ஸோ இன்னைக்கு அவர் சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ அவருடைய கேப்டன்சி பற்றி எப்படி பார்க்குறீங்க? பாண்டியோட கேப்டன்சி வந்து என்னைக்குமே பெருசா குறை சொல்ற மாதிரி இருந்தது கிடையாது. அவர் இஸ் a வெரி டீசன்ட் கேப்டன், அதுல சந்தேகமே கிடையாது. ஒரு டீம் மெம்பர்ஸோட அழகா ஜெல் ஆகுற ஒரு மனுஷன் அவரு. அது நடிப்பா கூட இருக்கலாம். பட் நீங்க அந்த ஃபீல்டுல யாரையும் தேவையில்லாம சண்டை போடுறது, எழுத்துக்கிறது, முறைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாம நல்ல ஒரு ஒரு ஒவ்வொரு போலர்ஸ் கிட்டயும் ஒவ்வொரு ஃபீல்டர் கிட்டயும் யாராவது ஒரு குயிக்கா ஒரு ஒரு டைவிங் சேவ் பண்ணா கூட இமிடியட்டா கை தட்டுறதுல இருந்து அவர் மோட்டிவேட் பண்றது, ஓடி போய் அவங்க கிட்ட போய் பேசுறது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், அது நடிப்பா கூட இருக்கலாம். பட் அது பண்றாரு அவர். அது ரொம்ப ஒரு ஒரு மாதிரி பிளேயர்ஸ் கேப்டனா தான் கண்ணுக்கு தெரியறாரு அவரு. அவரோட கேப்டன்சில குறை சொல்ற மாதிரி என்னைக்குமே இருந்தது. பட் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அவருடைய கேப்டன்சி பெருசா டெஸ்ட் பண்ணப்படவில்லை. ஏன்னா பேட்டிங் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அதனால அவரோட போலிங் சேஞ்சஸோ இல்ல அவர் அவரோட ஃபீல்ட் செட்டிங்லயோ இந்த இடத்துல எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணா இருப்பாரு, இந்த மாதிரி போகிற இடத்த அவர் எப்படி கட் பண்ணி மாத்தினா இருப்பாருங்க அப்படின்னு நம்ம பேசுற மாதிரி எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அவருக்கு. இன்னைக்கு கேப்டன்சி மெட்டீரியல், கேப்டன்சி பரிமளிக்கிற அளவுக்கு ஆப்போனன்ட் ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணல. நல்ல ம் 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 சூப்பர் சார். ஸோ இந்த ரெண்டு டீமுக்குமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு வெற்றி 2 லாஸோட தான் இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்த கட்ட லெவல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா இன்னும் டோர்னமெண்ட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அடுத்தது பல டீம் கூட மோத போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு growth எப்படி இருக்கும்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சரி, 2 டீமுமே நீங்க கேகேஆரும் சரி இதோட விட மாட்டாங்க அவங்க. அது ஃபைட்டிங் டீம் அது. சந்திரகாந்த் பாண்டிட்லாம் கடைசி வரைக்கும் விடுற ஆள் கிடையாது. இஸ் அ டாஸ்க் மாஸ்டர். இன்னைக்கு நைட் இருக்கு அவங்களுக்கு உள்ள தீபாவளி. அந்த மாதிரி அந்த மாதிரி ஆள் தான் அவரு. ஸோ அவங்கெல்லாம் சும்மா விட மாட்டாங்க. வெங்கி மைசூர் மாதிரி ஆட்கள்லாம் ஃபுல்லா உட்காந்து மேட்ச் பாக்குறாரு அவரு. ஸோ தே வில் அந்த பிரான்ச்சைஸ் ஓனர்ஸ் தே மீன் பிசினஸ். அந்த மாதிரி ஆட்கள் அவங்க. கேகேஆரோட டீம் திருப்பி வருவாங்க, ரிவைவ் ஆவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மும்பை அழகா ஃபார்முக்கு வந்துட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் இனிமே போக போக. ஒரே டீம் தான் நம்ம இப்போதைக்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரே டீம் நம்ம நம்ம ஊர் தான். பார்க்கலாம் சிஎஸ்கே எப்படி டெவலப் ஆகி வராங்கன்னு பார்க்கலாம். போக போக எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் எப்படி. பட் மும்பை ஃபார்முக்கு வந்ததும் சரி, கேகேஆருக்கு இது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததும் சரி, இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் அதுதான் டேக் அவே. அதான் மேட்ச் போர் அடிச்சா கூட இது ரெண்டுமே ஒரு டேக் அவே பாசிட்டிவா தான் எது வேணா நான் எப்போ வேணா பாக்குறேன். பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கேகேஆர் கொடுத்தது நல்லது, மும்பை ஃபார்முக்கு வந்தது ரொம்ப நல்லது. சூப்பர் சார். உங்களுடைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ரஞ்சித்.